ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் கிரேவி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இறால் கிரேவி பண்ணுறதுக்காக 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரானை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரானை எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு அதோட முதுகு பகுதியில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடு மாதிரி போடுங்க. போட்டிங்கன்னா மேலே ஒரு நரம்பு மாதிரி போகும். இது ப்ரானோட அந்த கழிவெல்லாம் போடுறதுக்கான நரம்பு. இதை எடுத்துருங்க. இதே மாதிரி ப்ரானோட கீழ்ப்புறத்துலேயும் கத்தி வச்சு ஒரு கோடு மாதிரி போட்டிங்கன்னா ரத்த குழாய் நரம்பு மாதிரி போகும். அதையும் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா ப்ரான்லேயும் மேலேயும் கீழேயும் நரம்பு பகுதியை எடுத்துகிட்டு உப்பு போட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதில் 10 to 15 பூண்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு இந்த மாதிரி விழுதை அரைச்சிட்டு சேர்த்து பண்ணும்போது கிரேவி நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததான் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளியை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி அதில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக தான். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. நம்ம காரத்துக்கு சேர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 மிளகாய் அரைக்கும் போது சேர்த்திருக்கோம், 1 மிளகாய் வதக்கும் போது சேர்த்திருக்கோம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கோம். இந்த அளவுக்கு காரம் மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு கொதி வரட்டும். தேங்காய் பால் சேர்த்துனதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்லாம் சேர்த்திக்கலாம். ப்ரான் சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்தில் ப்ரான் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ப்ரான் நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரான் கிரேவி சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.